பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இதை சொல்லி நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டால் நீங்கள் எவ்வளோ செல்வங்களை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். நமக்கு அதிகமான நேரங்கள் கவலை இருக்குதே, நமக்கான செல்வம் கிடைக்கல, நம்மளிடத்துல கடன் இருக்குது, நம்மளிடத்துல கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது அப்படிங்கிறதான். அதை போக்குறதுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப போதுமானதாக இருக்கும். அதுல முதல் வார்த்தை யா அர்ஹமர் ராஹிமீன், அதாவது கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறோம். ஏன் யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறதை கொண்டு முதல்ல அழைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்துல மற்ற எல்லாரை விடவும் அவன் உயர்ந்தவன்னு நம்ம சொல்வதுதான் முதல்ல அல்லாஹ்விற்கு பிடிக்கும். அதுலயும் நாம என்ன கேட்கிறோம், ஒரு துவா கேட்க போறோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும், அல்லாஹ்விடத்துல இருந்து அருளும் ஆசீர்வாதமும் வேணும். அது யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். எவ்வளவு கொடுக்க முடியும்? எல்லாரை விட அதிகமாக கொடுக்க முடியும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், நான் என்ன கேட்க போறேனோ அதை ஒன்னாலதான் கொடுக்க முடியும், ஒன்ன மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது, எல்லாரையும் நீதான் மிகைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அல்லாஹ் நம்ம நம்பர் 1 அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இந்த வார்த்தை ரொம்ப ஸ்பெஷல். இன்னும் இதுல இஸ்மே அகலம் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வார்த்தையை நீங்கள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்பொருத்தம் உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் இதுல நம்ம குர்ஆன்ல எல்லா சூறாக்கள்லையும் இடம்பெற்ற ரஹ்மான் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கு. குர்ஆன்ல எந்த சூறா எடுத்தாலும் ரஹ்மான் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இல்லாமல் இருக்காது. பிஸ்மில்லாவோட அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அப்படின்னு சேர்த்தி தான் அல்லாஹ் கொடுக்குறான். எல்லா சூறாலையுமே இருக்குதுங்கும் போது அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், 100 முறை அல்லாஹ்வை அழைக்கணும். யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லிட்டு 100 முறை அல்லாஹ்வை அழைக்கணும். அடுத்து இரண்டாவதாக இன்ன ரப்பி லஷமீ உத்துஆஇ, என்னுடைய ரப்பு நிச்சயமாக துவாக்களை செவியேற்பவன் அப்படின்னு சொல்லிட்டு 93 முறை ஓதணும். அதாவது அல்லாஹ் இடத்துல நம்ம ஒரு துவா கேட்குறோம், அந்த துவா கபுலாக மாட்டேது, நம்ம கவலைப்படுறோம். ஆனால் அல்லாஹ் பார்த்தீங்கன்னா எல்லா துவாவையும் செவி தாழ்த்தி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் அவன் நாடுற நேரத்தில் தான் அதை நம்ம கொடுக்குறான். அதுக்கு காரணம் நம்ம துவாவுடைய சில விஷயங்கள், முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் குறைபாடுகளாக இருந்தால் கூட நம்ம துவாக்கள் ஏற்கப்படாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சொல்லும் போது அல்லாஹ் என்னை கேட்டுட்டு தான் இருக்கான், என் துவாவை அல்லாஹ் கேட்டுட்டு தான் இருக்கான், கேட்கறத அவன் கொடுக்கக்கூடிய இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய துவால இருக்கக்கூடிய குறைபாடுகளை கூட இந்த வார்த்தைகள் என்ன பண்ணிருது, நிவர்த்தனை செஞ்சு வச்சிருது. அதனால இன்ன ரப்பி லசமி உத்வா, என்னுடைய ரப்பு நிச்சயமாக துவாவை செவி ஏற்பவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். யா அல்லாஹ், நான் சொல்றது நீ கேட்டுட்டு தான் இருக்க, எனக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்தி கேட்பதற்காக இதை 93 முறை ஓதுங்க. இது ரெண்டையும் மோதி விட்டு நீங்க என்ன துவா கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உலகத்துடைய வானம் பூமியுடைய செல்வங்களை கேட்டாலும் கூட அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், நிரப்பமாக செல்வத்தை கொடுப்பான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்வத்துக்காக தான் துவா செய்ய சொல்றீங்க. செல்வத்துக்காக நீங்க துவா கேட்கும் போது எப்போதுமே ஹராமான விஷயத்தை விட்டு விலகிருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த செல்வம் சீக்கிரம் கிடைக்கும். ஏன் செல்வம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, பரக்கத்து இருக்க மாட்டேங்குதுன்னா ஹராமான விஷயங்கள் நம்மளோடு கலந்திருக்கும். ஹராமான உணவு, ஹராமான ஆடை, ஹராமான சம்பாதனை, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கலக்கக்கூடாது. அப்படி கலந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்காது, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய செல்வம் கிடைக்காது, வறுமையும் தரித்திரமும் தான் கிடைக்கும். அதனால அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சுத்தம் இல்லாம இருப்பாங்க சிலர், பெருசா சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. துணிமணி ஆகட்டும், இல்ல இருக்கக்கூடிய இடங்கள் ஆகட்டும், ஏன் யூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட் ரூம் கூட பாத்தீங்கன்னா சிலர்லாம் ரொம்ப சுத்தமா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் நிறைய வீடுகள் அந்த மாதிரி இருக்கிறாங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. எப்படிதான் இன்னுமே சுத்தம் இல்லாம ஒரு அசுத்தத்தோடயே இருக்கிறாங்களோ. குழந்தையெல்லாம் பிறந்தா என்ன பண்ணிடுறாங்க, குழந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக ஸ்கூலுக்கு போற வரையும் அந்த குழந்தைக்கு குழந்தைகளுடைய டயப்பர் கூட என்ன பண்றது இல்லை, தூக்கி குப்பையில போட மாட்டாங்க, அப்படியே கழட்டி ஓரமா போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதுவே வறுமைக்கான காரணமா இருக்கு. அதனால அந்த மாதிரி காரணங்களை நீங்க தவிர்த்து கொண்டாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பா வருமானம் வர்றதுக்கும் செல்வம் அதிகமாகிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கும். எப்போதுமே வீடு சுத்தமா இருக்கணும். அப்பதான் மலக்குமார்கள் வருவாங்க, பரக்கத் வரும், ரிசுக்கு வரும், இரணம் வரும். அதனால நீங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. குழந்தைங்க பிறந்துருச்சு, அதில் வச்சு எங்களால சமாளிக்க முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. நாம தான் சுத்தமா வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு அது தெரியாது. நாமளே ரொம்ப அசால்ட்டா என்ன பண்றோம், இருக்கிறனாலதான் தரித்திரம் வர்றதுக்கு காரணமா போயிருது. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.